வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அந்த அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, அல்லது தெற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள்லாம் செவ்வாய் பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க. இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் விளக்கை ஏற்றுறது ரொம்ப நல்லது. அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25, நீங்கள் விநாயகர் பெருமான் கோயிலில் நெய் விளக்கை ஏற்றுனா சுறுசுறுப்பு அதிகமாகும், நல்லது நடக்கும். ஆமாம், இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. பல ராசிகளுக்கு நேத்தும் இன்னைக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். அது குறித்து ஒரு தப்பும் இல்லை. ஒன்றும் தயங்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். உங்களோட விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, நீலம். ரிஷபராசிக்கார நேயர்களே, அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. தோற்பதை உங்களால் தாங்க முடியாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலினா மகுடம், சந்திரன மகுடமா வச்சிட்டு இருக்கிறது. ஓம் சந்திர மௌலியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 5. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, உடல் நலத்துல அக்கறை காட்டுங்க. அசை உணவு வேண்டாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை மேற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும், அல்லது எழுதணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். அசட்டு தைரியத்தினால மாட்டிக்குவீங்க, ஜாக்கிரதை. கோயிலில் வீட்டில் விளக்கேற்ற மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசா வெற்றி இல்லை, தோல்வி இல்லை. ஆனாலும் உங்க பழைய பேச்சு சாமர்த்தியம், சுறுசுறுப்பு, நிதானம் எதுவுமே இல்லை. எப்படி தப்பிக்கிறது? எப்படி அதையெல்லாம் கொண்டு வர்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு. துளாராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாக வாய்ப்பு இருக்கு. மன சஞ்சலம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் திருப்பதியே போற்றி. என்னங்க, சிவனை நினைச்சு திருப்பதினா அது ஒரு வலிவான வலிமையான நல்ல மந்திரம். சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கலக்கலான வாழ்க்கை, நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு நேத்தே. இன்னைக்கு நல்லா ஆயிடுச்சு. பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கலகுறீங்க, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே முன்கோபம் கிடையாது. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசை உணவு வேண்டாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல அல்லது நெய்ய சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம். தூரத்தில் நினைவு செய்து உண்டு. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 5, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். அனுகூலமான எண் 5, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 - 12. செவ்வாய்க்கிழமையில நல்ல நேரம் இருந்து என்ன பண்றதுன்னு கேட்காதீங்க. அறுவை சிகிச்சை செஞ்சுக்க செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். விவசாயம் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்க செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். வீடு பூமி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வாங்க செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். காவல்துறை அதிகாரிகள் முக்கிய முடிவெடுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.